சங்கீதாவை காப்பாத்திட்டோம். இப்ப மேகலை எங்க இருக்கான்னு தெரியலையே. எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? ஆமா சார், வெளி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே டாக்டர். வாங்க சார். எப்படி இருக்குமா? இருக்கேன் சார். மேகலை, சமூக விரோதிகளை பிடிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொன்மகளே, உனக்கு சேர வேண்டிய பணத்தை சிஎம் செக்கா கொடுத்திருக்காங்க. செக் மட்டும் இல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்திருக்காங்க. டேக் இட். ஹலோ பொன்மேகலை, அதான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதெல்லாம் விட இப்ப என் தங்கச்சியை பார்த்தாகணும். சார். யாரு? மலர்வண்ணன் ரிப்போர்ட்டர். ஹலோ சார், நான் ரிப்போர்ட்டர் மலர்வண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ் சார். அந்த குழியில விழுந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பொன்மேகலையோட தங்கச்சி சார். ஓ, வெரி குட். ஆமா சார். இப்போ எங்க இருக்கீங்க? ராய்பேட்டா ஹாஸ்பிடல்ல சேஃபா சேர்த்துறேன் சார். ஓ, நான் அங்கதான் இருக்கேன். பொன்மேகலைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நல்லா இருக்கேன். ஓகே, எங்க இருக்கீங்க சார்? எந்த வார்டுல? நான் சி வார்டுல இருக்கேன். உடனே வந்துடுறேன் சார். பொன்மேகலை, உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கேன். ஏன் தங்கச்சியா எங்க? பொன்மேகலைக்கு நடந்த இந்த துயர சம்பவங்கள் வேறு எந்த பெண்ணிற்கும் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் மக்கள் பணிகளுக்காக நியமிக்கப்படும் ஒவ்வொரு அதிகாரியும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை முறையாக கடைபிடித்தால் குற்றங்கள் முழுவதும் தடுக்கப்படும். இந்த ஒரு நாள் சம்பவம் ஒட்டுமொத்த பெண் வர்க்கத்திற்கு ஓர் எச்சரிக்கை மணி. அதிகார அச்சுறுத்தலின் அபாயத்திலிருந்து தப்பித்த பொன்மேகலை இனி அனாதை அல்ல. அவள் மக்களின் குழந்தை. அவள் நாட்டியத்தில் படைக்கவிருக்கும் சாதனை, அவள் தங்கையின் IAS படிப்பு என்ற லட்சியங்களை அடைய அவள் அடியெடுத்து வைத்து விட்டாள். என்றும் பௌர்ணமியாய் ஒளி வீசட்டும் பொன்மேகலை.